வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாம இந்தியாவுடைய கண்ணீர் துளின்னு அழைக்கப்படுற இலங்கையோட வரலாற்ற பார்க்கலாம். முக்கியமா அங்க 30 வருஷம் நடந்த ஈழப்போர்கள பத்தி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இலங்கை நாட்டுக்கு இயற்கை எந்த குறையுமே வச்சதில்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, அழகான மலைகள், வயல்வெளிகள், காடுகள், ஏரிகள், நாலா பக்கமும் கடல் மற்றும் சுற்றுலா தலங்கள், பல மதங்களுடைய புராதனமான சின்னங்கள், பழைய கோட்டைகள், காலனி ஆதிக்கத்துல இருந்ததுனால அவங்களுடைய நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சுற்றுலா தலங்கள உள்ளடக்கியது தான் இலங்கை நாடு. இந்த இலங்கையோட முக்கியமான பொருளாதாரத்துல பங்கு வகிக்கிறது தேயிலை. இலங்கை தேயிலை உலகத்திலே மிக பிரசித்தமானது. அது மட்டும் இல்லாம உலகத்திலே மிகவும் சிறந்த தேயிலைன்னு பேர் வாங்கின ஒண்ணு. சுற்றுலா பிரியர்களுக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராத நாடு இலங்கை. இவ்வளவு சிறப்புகளை வச்சிருக்க இலங்கைக்கு ஒரு தீராத கருப்பு கரன்னா அது ஈழப்போர்கள். அதை பத்தி பார்க்கலாம். இப்போ நீங்க வீடியோல பார்க்கறது தான் இலங்கையோட பொலிட்டிக்கல் மேப். இதுல வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல தமிழர்கள் ரொம்ப அடர்த்தியா வாழ்றாங்க. இந்த 2 மாகாணங்களை இணைச்சு இலங்கையோட பழைய தமிழ் பெயரான ஈழம்ங்கிற பெயரையும் சேர்த்து தான் தமிழீழம்னு உருவாக்க தமிழர்கள் நினைச்சாங்க. இதுக்காக அவங்க ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க. அமைதி போராட்டம் ஆயுத போராட்டம் ஆணுச்சு. 2 தரப்புலையும் ஏகப்பட்ட உயிரிழப்புகளும் ஏற்பட்டுச்சு. ஈழப்போர்கள் 4 கட்டமாக நடந்துச்சுங்க. 2009 வரைக்கும் அது நீடிச்சிச்சு. அதில் முக்கியமான போராளிகளோட எழுச்சி எங்கே ஆரம்பிச்சதுன்னா கூடாரப்பு தர இறக்கம். இது நடந்த காலத்தில் போராளிகள் உச்ச பலத்தில் இருந்தாங்க. அதே போல் முதல் 2 கட்ட ஈழப்போர்கள் யாழ்ப்பாணத்தை மையம் கொண்டு நடந்துச்சு. 3ஆவதும் 4ஆவதும் வன்னிக்கு நகர்ந்துடுச்சு. இப்போ நீங்கள் ரவுண்ட் பண்ணி பார்க்குற இடம் தான் கூடாரப்பு. இங்கிருந்து ஆனையிறவு தளத்தை பிடிக்கிறதுக்கு பிரிகேடியர் பால்ராஜ் தலைமையில் போராளிகள் போனாங்க. போன போராளிகளோட எண்ணிக்கை ஏறக்குறைய 2000. ஆனால் ஆனையிறவு தளத்தில் இருந்த இராணுவ வீரர்களோட எண்ணிக்கையோ ஏறக்குறைய 15,000 20,000 இருக்கலாம்னு சொல்லப்படுது. வெறும் 2000 போராளிகள் அவ்வளோ இராணுவத்தை எதிர்த்து சண்டை போட்டு அதை ஜெயிச்சாங்க. அப்போ உள்ள இராணுவ வல்லுநர்கள் மத்தியில் இது ரொம்ப பிரசித்தமாக பேசப்பட்டுச்சு. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.